ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ரயில்வே தேர்வுக்கான கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ரயில்வே தேர்வுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி புக்ஸு டெஸ்ட் சீரிஸ் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு துண்டை சலவை செய்யும் போது அது தனது நீளத்தில் 20% மற்றும் அகலத்தில் 10% இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பரப்பளவில் உள்ள சதவீத குறைவு என்ன? இதான் கொஸ்டின். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன, இது ரெண்டுமே எனக்கு என்ன, அது இழந்தது தானே. அப்போ இழந்தது குறைஞ்சிருச்சு. அப்போ நீளம் எவ்வளோ குறையுது? 20%. அப்போ 100ல் 20 போச்சா எவ்வளோ வரும்? 80 இன்ட்டு அடுத்து அகலத்தில் எவ்வளோ குறையுது? 10. அப்போ 100ல் 10 போச்சா எவ்வளோ வரும்? 90. ஓகேவா? அப்ப நீளம் 20 குறையுது, அகலம் 10 குறையுது. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணா 100ஆல டிவைட் பண்ணிட்டு 100ஆல கழிக்கணும். அவ்வளவுதான்ப்பா. இது ஒரு பேட்டர்ன். இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்றோம்? பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலே இங்க கூடுதுன்னா கூட்ட போறேன், குறையுதுன்னா குறைக்க போறேன். அவ்வளவுதான். அப்ப 100ல 20 போச்சுன்னா 80, 100ல 10 போச்சுன்னா 90. அப்ப ரெண்டையுமே பெருக்கி 100ஆல வகுக்கணும், அதுங்கிட்ட 100ஆல கழிக்கணும். அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப 8 9 72 மைனஸ் 100. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? மைனஸ் 28. இப்போ மைனஸ் 28 அப்படின்னா மைனஸ்னா குறைவு, பிளஸ் வந்தா அதிகம். ஓகேவா? அப்ப என்ன பார்த்தீங்கன்னா 28% குறையும். மைனஸ் வந்தா குறைவுன்னு போடுவேன், பிளஸ் வந்தா அதிகம் போடு. அப்ப என்ன ஆகுது? 28% குறையும். அப்ப பரப்பில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு? 28% குறையும். நெக்ஸ்ட், 2x² + 19x + 45 0 மற்றும் 2y² + 11y + 12 0 என்றால் பின் வருவனவற்றில் எது x, y மூலங்கள் தொடர்பாக உண்மையாக கொஸ்டின். ஸோ மூலங்கள் அப்படிங்கிறதுலாம் பண்ணணும், இது காரணிப்படுத்தப்படும். ஓகே, என்ன இருக்கு? 2x² + 19x + 45. இது எப்படி காரணிப்படுத்தணும்னா இந்த ரெண்டு வச்சு லாஸ்ட்ல பிறகு எவ்வளவு வரும்? 90. ஓகேவா? அப்ப பெருக்குனா 90. ஓகே, அந்த ரெண்டு வச்சு இங்க என்ன பண்ணும்? பெருக்கணும். 2 45 90. ஓகேவா? 90 என்ன பண்ணும்? பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? பெருக்குனா 90, கூட்டினா பிளஸ் 19 வரும். அப்ப என்ன வச்சுக்கலாம்? 10 9. 10 9 பெருக்குனா 90. 10 9 கூட்டினா 19. கரெக்டா? இப்ப என்ன பண்ண? ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். இப்ப ரெண்டுமே டிவைட் பண்ணி எவ்வளவு வரும்? 4 2 இங்க I 2 10. 4 2 எவ்வளவு வரும்? 4.5. ஓகேவா? இது இப்ப எக்ஸோட மூலங்கள் என்ன வரும் பாத்தீங்கன்னா குறியீட மாத்தினா அப்ப எக்ஸ் உடைய மூலங்கள் வந்து பாத்தீங்கன்னா -5 -4.5. எக்ஸ் உடைய மூலங்கள் என்னது? -5 -4.5. இங்க பிளஸ்ல வந்தா இங்க மைனஸ்ல மூலங்களா சொல்லணும். ஓகேவா? இது ஏன் சொல்றோம்னா இது x + 5 சொல்றோம். அப்ப x மதிப்பு என்னது? -5. அப்ப இது x + 4.5னா x மதிப்பு -4.5. அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன இருக்கு? 2y² + 11y + 12. அப்ப இந்த ரெண்டை வச்சு பின்னாடி இருக்குன்னா 24. அப்ப இது எந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னா 24 வரும், கூட்டினா 11 எது வரும்? 3 24, 3 8 கூட்டினா 11. ஓகேவா? இப்ப என்ன பண்ண? அதே தான், இந்த முன்னாடி உள்ள ரெண்டை வகுங்க. வகுத்து எவ்வளவு வரும்? இங்க அடிச்சா 1.5, இங்க வகுத்துனா 4. அப்ப என்ன மைனஸ் பண்ணும்? -1.5 -4. இது வந்து y உடைய மூலங்கள். அப்ப கம்பேர் பண்ணுங்க. இங்க -5 -4.5, இங்க -1.5 -4. இப்ப எனக்கு எது பெரிய நம்பர்? y தான் பெருசு. ஏன்னா மைனஸ்ல வரும்போது சின்ன நம்பர் தான் எனக்கு பெரிய நம்பர். அப்ப எனக்கு ஒய்ல தான் சின்ன நம்பர் மாதிரி இருக்க மைனஸ்ல. அப்ப என்னது? இதுதான் எனக்கு பெரிய நம்பர். அப்ப கான்செப்ட் என்னது? ஒய்யோட மதிப்பு தான் எனக்கு பெருசா இருக்கும். ஒய்யோட மதிப்பு தான் எனக்கு என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட் எனக்கு சரியானது. அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஒய். அப்போ ஒய் தான் எனக்கு பெருசாவே எனக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 6500 மதிப்புள்ள சரக்குகள் 5% தள்ளுபடியில் வாங்கப்படுகின்றன. பிறகு 4% விற்பனை வரி விதிக்கப்படுகிறது. அப்படியானால் வாங்கப்பட்ட விலை என்னது? ஓகே, ஒண்ணுமே இல்ல. இப்ப 6500 உள்ள பொருளுக்கு என்ன பண்றாங்க? 5% தள்ளுபடி தராங்க. அப்ப 5% எவ்வளவு வரும்? 10% 650. அப்ப 5% 325 ரூபாய். இப்ப கழிச்சால் வரும் 5, இங்க 7, இங்க 1, இங்க 6. அப்ப 5% தள்ளுபடிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்? 6175 ரூபான்னு இருக்கும். ஆனா என்ன பண்றாங்க? திரும்ப 4% வரி போடுறாங்க. அப்ப 4% வரி அப்ப என்ன பண்றோம்? தள்ளுபடின்னு நான் மைனஸ் பண்ணேன், வரி என்ன பண்ணேன்? பிளஸ் பண்ண போறேன். அப்ப 6175 4% வரும். எனக்கு 1% எவ்வளோ? 61.75. அப்ப 4% வரும் 20, 2 எல்லாம் 28, 2 கூட்டம் 30, இங்க ஒரு 3, ஒரு 3, ஒரு நாங்க 4, 3 கூட்டினா 7,
இங்க ஒரு 6 நாங்க 20 எவ்வளவு வருது 247 ரூபாய். அப்ப கூட்டினா 2 இங்க ஒண்ணு கூட்டினா 12 இங்க ஒரு 1 4 6. அப்ப ஆன்சர் வரும் 6422 எனக்கு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்ப 5% தள்ளுபடி அப்படின்னா 5% கண்டுபிடிச்சு கழிக்கிறோம். 4% வரி அப்படின்னா 4% கண்டுபிடிச்சு கூட்டுறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்பலாம். பாதி தொட்டி நிரம்பியதும் அதே போல் 3 குழாய்கள் திறக்கப்படுகின்றன. தொட்டி நிரம்புவதற்கு மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு குழாய் என்ன பண்ணுது 6 மணி நேரத்தில் நிரப்புது. ஆனா அதே போல 3 குழாயும் திறக்கிறாங்க. மொத்தத்தில் குழாய் ஆயிடுச்சு 4 குழாய் ஆயிடுச்சா? அப்ப முதல் குழாய் 6னா இரண்டாவது குழாய் எவ்வளோ 6, மூன்றாவது குழாய் எவ்வளோ 6, நான்காவது குழாய் எவ்வளோ 6. ஓகே, அப்ப இந்த 4 குழாயிலும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டுச்சுன்னா எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் பார்க்கலாமா? இப்ப 4 நம்பருக்குமான எல்சிஎம் எவ்வளவு வரும் 6 வகுத்தல் எவ்வளவு வரும் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஓகேவா? எவ்வளவு வரும் 6/4. அப்ப என்ன வரும் 3/2. இது என்ன பண்ணுனா இங்க மணிங்கிறது என்ன பண்ணும் நிமிடமா மாத்த போறோம். என்ன இது வந்து என்னது மணி. அப்ப நிமிடம் மாத்த 60 பெருக்கணும் எப்படின்னா 3/2 இன்ட்டு 60. இப்ப அடிச்ச எவ்வளவு வரும் 30 90 நிமிடம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் 90 நிமிடத்துல இந்த 4 குழாயில சேர்ந்து நிரப்பிடும். ஆனா கொஸ்டின் என்ன சொல்றாங்க ஒரு குழாய் என்ன பண்ணுது பாதி தொட்டி நிரப்புது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது ஒரு தொட்டி முழுசு நிரப்ப 6 மணி நேரம். அப்ப பாதி தொட்டி நிரப்பினிக்கு எவ்வளவு வரும் 3 மணி நேரம் ஆகும். அப்ப பாதி தொட்டியை அந்த ஒரு குழாய் 3 மணி நேரத்தில் நிரப்பிருச்சு. அப்ப இந்த மீதி தொட்டியை எவ்வளவு இருக்கும் 6 தான் இருக்கும். இந்த மீதி தொட்டி எது நிரப்ப போகுது இந்த 4 குழாய் சேர்ந்தானே அதே போல 3 குழாய் திறக்கப்படுகிறது. அப்போ ஒரு குழாய் ஆல்ரெடி திறந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 3 குழாய் திறக்க மொத்தம் 4 குழாய் ஆயிடுச்சா? அப்ப அந்த 4 குழாய் சேர்ந்து என்ன பண்ணும் எவ்வளவு நேரம் 90 நிமிஷமா? அப்ப அரை இன்ட்டு 90 போடுங்க. எவ்வளவு வரும் 45 நிமிடம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க தொட்டி நிரம்புவதற்கு மொத்தம் எவ்வளவுன்னு எடுத்துக்கொண்டு தான் கேட்டாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாதி தொட்டியை ஒரு குழாய் தான் நிரப்புது. இப்போ ஃபர்ஸ்ட் பாதி தொட்டியை ஒரு குழாய் நிரப்ப 3 மணி நேரம் ஆகும். மீதி பாதி தொட்டியை 4 குழாய்கள் சேர்ந்து நிரப்புது. அப்ப எவ்வளவு இந்த 4 குழாய் சேர்ந்து நிரப்பும்போது 45 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? அப்ப 3 மணி 45 நிமிடம். ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ 3 மணி 45 நிமிடம். நெக்ஸ்ட், ஏ மற்றும் பி பகா எண்கள் என்றால் ஏ ஸ்கொயர் மற்றும் பி ஸ்கொயர் மதிப்பை நீங்க எப்படி கேட்கிறான். இப்போ ஒண்ணுமே இல்லை 2 பகா எண்கள் எடுத்துக்கலாம். 2ன்னு வச்சுக்கலாம் 3ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏ பி. இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எப்படி வரும் 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஓகேவா? அப்ப 2 3 இங்க 4 9. அப்ப எனக்கு எப்படி வந்திருக்கு இரண்டும் ஒற்றை எண்களா வருமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஒற்றை எண் இருக்கு ஒரு இரட்டை எண் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒற்றைனா வர வாய்ப்புகள் இல்லை. அடுத்து பகா எண்ணா இருக்குமா 4 9 பகா எண் 4 9 வந்து பகு எண். கண்டிப்பா எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. பகா எண்ணா இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏ ஸ்கொயர் மற்றும் பி ஸ்கொயர் வந்து இரண்டும் ஒற்றை எண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை. பகா எண்ணாவிற்கும் வாய்ப்பு இல்லை. இரண்டும் இரட்டை எண்ணா இருக்கா இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் சார்பகா எண்ணாக இருக்கும். அப்ப சார்பகா என்ன பாத்தீங்கன்னா சார்பகா எண் அப்படின்னா இந்த இரண்டு எண்களின் கட்சிசியம் எனக்கு 1 வரணும். அதான் சார்பகா எண்கள். இப்ப 4 9 எதாலும் டிவைட் பண்ண முடியுமா? எதாலும் டிவைட் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும் கட்சிசியம் 1. அப்ப 4 9 எனக்கு என்ன இந்த சார்பகா எண் தான். நெக்ஸ்ட், ரூபாய் 117 பி கியூ மற்றும் ஆர் இடையே 1/2 1/3 1/4 என்ற விதத்தில் பிரித்துக் கொள்வதற்கு பதிலாக 2:3:4 என்கிற விதத்தில் தவறாக பிரிக்கப்படுகிறது. இதில் யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும் மற்றும் அவர்கள் எவ்வாறு லாபம் பெறுவார்கள்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப சரியான விகிதம் 1/2 1/3 1/4. ஓகேங்களா? அடுத்து தவறான விகிதம் எவ்வளவு இருக்கு 2:3:4. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் தவற கண்டுபிடிப்போம். ஓகேவா? 2:3:4 மொத்தம் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் 117 ரூபாய். அப்ப மொத்தத்தையும் கூட்டுங்க 2 3 5 4 9. அப்ப 9. அப்ப 9 பங்கு தான் 117 ரூபாய். ஓகேவா? 9 பங்கு தான் 117 ரூபாய்னா எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு வரும் 13 ரூபாய் வரும். எவ்வளவு வரும் 13 ரூபாய் வரும். அப்ப ஒரு பங்கு 13னா 2 பங்கு எவ்வளவு 26, 3 பங்கு எவ்வளவு 39, 4 பங்கு எவ்வளவு 52. இது தவறாக பிரிச்சிருப்பாங்க 26 39 42. இப்ப சரியான விகிதத்தை கண்டுபிடிச்சலாமா 1/2 1/3 1/4. இதை முழு நம்பரை மாத்தணும்னா கீழ் நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து 12. அப்போ ஒவ்வொரு நம்பரும் 12 பெருக்குங்க 12 12 12 பெருக்க போறேன். ஓர் 2 6 2 12 ஓர் 3 3 4 3 12 ஓர் 4 4 3 4 12.
அப்ப எவ்வளவு வருது 6:4:3. இதுதான் ஆக்சுவலா சரியான விகிதம். இதை மொத்தமா கூட்டி எவ்வளவு வரும் 13. அப்ப 13x தான் எவ்வளவு வரும் 117. அப்ப 13x தான் 117னா 1x எவ்வளவு வரும் 9. 1x எவ்வளவு 9. அப்ப இங்க போட்டு எவ்வளவு வரும் 6 9 54 4 9 36 3 9 27. அப்ப இது வந்து சரியான பங்கு பிரிப்பு 54 36 27. இது தவறான பங்கு பிரிப்பு. இப்ப கம்பேர் பண்ணுவோம். சரி தவறு ஏ பி சி. சரியானதுல எவ்வளவு இருக்கு 54 36 27. தவறானதுல 26 39 52. கம்பேர் பண்ணுங்கவே. அப்ப தவறா பிரிக்கும் போது ஏக்கு என்ன கிடைக்குது லாஸ் ஆகுது. பதில 54 ரூபாய் கிடைக்க வேண்டிய 26 ரூபாய் தான் கிடைக்குது. அப்ப லாஸ். இதே பிக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 36 ரூபாய் கிடைக்குது 39 ரூபாய் கிடைக்குது. பிளஸ் கிடைக்குது. பிக்கு வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. சிக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குது ஏன்னா பிக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குது 3 ரூபாய் அதிகமா கிடைக்குது. இப்ப சிக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்குது 25 ரூபாய் அதிகமா கிடைக்குது. ஏன்னா சரியா பிரிச்சா 27 ரூபாய் வரும். ஆனா தவறா பிரிக்கும் என்ன 52 ரூபாய் கிடைக்கல. அவருக்கு என்ன ஆகுது 25 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அப்ப இங்க யாருக்கு அதிகமா லாபங்க சார் ஏபிசில பிக்யூஆர் பிக்யூஆர். அப்ப இங்க யாருக்கு அதிகமா லாபம் கிடைக்குது ஆருக்கு தான் அதிகமா லாபம் கிடைக்குது. ஆருக்கு எவ்வளவு அதிகமா லாபம் கிடைக்குது 25 ரூபாய் அதிகமா லாபம் கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு ஒரு சதுர பரப்பளவில் 9/20 மடங்காகும். செவ்வகத்தின் நீளம் அகலம் 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் செவ்வகம் மற்றும் சதுரத்தின் சுற்றளவு விகிதத்தை கண்டறிய. இப்ப கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்ப செவ்வகத்தின் பரப்பு சதுரத்தின் பரப்பு 9/20 என்ன அர்த்தம்? அப்ப சதுரம் வந்து 20 வச்சுக்கோ. சதுரத்தின் பரப்பளவு 20 வச்சுக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளோ 9 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப பரப்பளவு ஏ ஸ்கொயர்டா. அப்ப ஏ ஸ்கொயர்டு 20னா ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும் √20. அப்போ √20 பிரிச்சனைக்கு எவ்வளோ வரும் 4 × 5 வச்சுக்கலாமா? 4 எழுதிட்டா 2. அப்ப 2√5. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ 2√5. அப்ப இதுல சுற்றளவு மதிப்பு எவ்வளோ வரும் சுற்றளவு என்னது 4a. அப்ப 4 × 2√5 எவ்வளவு வரும் 8√5. அப்ப சுற்றளவு மதிப்பு எவ்வளோ 8√5. ஏன்னா சுற்றளவோட விகிதம் தான் கேட்கறாங்க. அப்ப சதுரத்து சுற்றளவுல 8√5. இப்ப அதே மாதிரி செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேவா? இங்க நீளம் அகலம் எவ்வளவு இருக்கா 5:4. அப்ப என்ன பண்ணலாம் 5x 4x. அப்ப 5x × 4x எவ்வளவு 9. அப்ப எவ்வளவு வரும் 20x² தான் எவ்வளவு 9. அப்ப x ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு 9/20. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு வரும் 3 வகுத்தல் இது √20 தானே. ஏன்னா 9 வெளியே எடுத்தா 3 √20 வெளியே எடுத்தாலும் வரும் 2√5. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு 3 வகுத்தல் 2/√5. இப்ப சுற்றளவு. அப்ப சுற்றளவு ஃபார்முலா அது 2l + p. ஓகேங்களா? அப்ப 2l + p ரெண்டுமே கூட்டினா வரும் 9x. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு 2 × 9 × x ஓட மதிப்பு எவ்வளவு 3 வகுத்தல் 2√5. அப்ப 2க்கு 2 கேன்சல். எவ்வளவு வருது 27√5. 27 வகுத்தல் சார் 27 வகுத்தல் √5. 27 வகுத்தல் √5. இப்ப என்ன கேட்டாங்க செவ்வகம் மற்றும் சதுரம் சுற்றளவு தானே. அப்ப ஃபர்ஸ்ட் செவ்வகம் அடுத்து சதுரம். இப்ப செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளோ 27 வகுத்தல் √5. சதுரத்தின் சுற்றளவு எவ்வளோ 8√5. இப்ப என்ன பண்ணலாம் இங்க √5 கீழே இருக்கலாம் √5 பெருக்கலாமா? அப்ப என்ன ஆகும் √5 இங்கேயும் √5. அப்ப என்ன ஆகும் √5 கேன்சல். அப்ப எவ்வளவு வரும் 27. இங்க √5 பிளஸ் வெறும் 5 அப்ப 8 5 40. அப்ப ஆன்சர் 27:40. ஆப்ஷன் சி 27:40. நெக்ஸ்ட் 2 குழாய்கள் முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 60 நிமிடங்கள் ஒரு தொட்டியை நிரப்பும். தொட்டியின் அடியில் இருக்கும் மற்றொரு குழாய் அதை 120 நிமிடம் காலி செய்யும். அனைத்து குழாய்களும் ஒரு சேர திறந்தால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரப்பும்? ஓகேவா? மொத்தம் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் 2 குழாய் நிரப்புது. ஓகே ஒன்னு 30 நிமிஷம் நிரப்புது இன்னொன்னு 60 நிமிஷம் நிரப்புது. இன்னொரு குழாய் என்ன பண்ணுது 120 நிமிஷம் காலி செய்யுது. ஓகே இது மைனஸ் பண்ணுது. இது பிளஸ் இது பிளஸ். இப்ப 3 குழாயிலும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. அப்ப இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க 30 60 120. இதுக்கு எல்சிஎம்ல வரும் 120 வகுத்தல் 30ல இருந்து 4 பக்கம் 120 60ல இருந்து 2 பக்கம்னா 120 அடுத்து 120ல இருந்து 1 பக்கம்னா 120. இது வந்து காலி செய்யற வேலை செய்யுது. அப்படிதான் சி குழாய் காலி செய்யற வேலை செய்யறா இங்க மட்டும் மைனஸ்.
இது ரெண்டுமே நிரப்புறதுனால ரெண்டுமே பிளஸ்ல வச்சுக்கிட்டேன். இது காலி சீரியல் மைனஸ்ல வச்சுக்கிட்டேன். அப்ப எவ்வளவு வரும்? 120 வகுத்தல் 6 ஒண்ணு போச்சுன்னா 5. அப்ப 120 வகுத்தல் 5 எவ்வளவு வரும்? 2 10 மீதி 2 20ல 4. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 24. அப்ப 24 நிமிடத்துல அந்த தொட்டியை நிரப்பும். நெக்ஸ்ட், ரூபாய் 800 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 956 ஆகிறது. அந்த விகிதம் என்ன? அப்ப 800 ரூபாய்ங்கிறது எவ்வளவு? அசலு. ஆண்டுகள் எவ்வளவு? 3 ஆண்டுகள். 950 என்னது? 56 என்னது? மொத்த தொகை. அப்ப மொத்த தொகை தான் 956 ரூபானா எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? 800 ரூபாய் தான் 956 மாறுது. அப்ப எவ்வளவு கூடுது? 156 ரூபாய் எனக்கு வட்டி. அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? S is equal to PNR by 100. அப்ப எனக்கு வட்டி எவ்வளவு? 156 ரூபாய். அசல் மதிப்பு எவ்வளவு? 800 ரூபாய் இன்ட்டு காலம் எவ்வளவு? 3. வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து 1 3 3 இங்க அடிச்சா 5 3 5 2 3 6. அடுத்து 2 8 இங்க அடிச்சோம்னா 13 52. அடுத்து 1 2 இங்க அடிச்சோம்னா 6.5. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு வரும்? 6.5 வரும்பா. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் மதிப்பை காண்க. ஓகேவா? நீங்க என்ன கேட்டாங்க? வர்க்கத்துடைய ஸ்கொயர், வர்க்கத்துடைய கூடுதல் கேட்காங்க. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. இதான் ஃபார்முலா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சம்டைம் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம்னா, இங்க லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 10. அப்ப 10. அடுத்த நம்பர் என்னது? 11. ரெண்டுமே கூட்டினா 21 வகுத்தல் 6. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எதுக்கு மட்டும் தான் பொருந்தும்? இங்க நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுங்க, அடுத்த நம்பர் எழுதுங்க, ரெண்டையுமே கூட்டி போடுங்க. கீழே எவ்வளவு போடணும்? 6ன்னு போடணும். இப்ப அடிக்கலாமா? 2 3 6 7 3 21. அடுத்து 1 2 2 I 2 10. ஓகேவா? 5 11 55. 55 இன்ட்டு 7 எவ்வளவு வரும்? 35க்கு 3 35 38 எவ்வளவு வருது? 385. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், சுருக்குக. ஓகேவா? இது ஒரு பிராக்கெட்ல இருக்கு, இது ஒரு பிராக்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஆன்சர் பண்ணலாமா? இங்க நடுவுல மைனஸ் வந்தனால இந்த 2க்கு 2 கேன்சல். அப்ப இங்க எவ்வளவு வரும்? 3. அடுத்து இந்த 3க்கு 3 கேன்சல். எவ்வளவு வரும்? 2 மைனஸ். இப்போ 3 2 போச்சுன்னா 1. அதே மாதிரி இங்கிட்ட அடிச்சா எவ்வளவு வரும்? 2/5 ஆஃப்னா இன்ட்டு 3/5 ஆஃப்னா இன்ட்டு 100. ஓரஞ்சு 5 25 100. ஓரஞ்சு 5 4 5 20. பெருக்குனா 2 3 6 6 24. அப்ப இந்த பிராக்கெட்டுக்கு எவ்வளவு வருது? 24. அப்ப இந்த பிராக்கெட்டுக்கு 1, இந்த பிராக்கெட்டுக்கு 24, நடுவில் என்ன இருக்கு? பெருக்கல். அப்ப 1 24 பெருக்குனா 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒருவர் ஒரு சைக்கிளை ரூபாய் 1125 வீதம் 2 சைக்கிளை விற்றார். ஒரு சைக்கிளை விற்பதன் மூலம் அவருக்கு 11% லாபம், மற்றொரு சைக்கிளை விற்பதன் மூலம் 11% இழந்தார். அவரது லாபம் அல்லது இழப்பை கண்டுபிடிக்கவும். இதை பார்த்து சில பேருக்கு என்ன தெரியும்? 11% லாபம் கிடைச்சு, 11% நட்டம் கிடைச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? எதுவுமே இல்ல, லாபம் இல்ல நட்டம் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலா அது கிடையாது. ஓகே, இதே மாதிரி ஒரே சதவீத லாபம் ஒரே சதவீத நட்டம் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்னது? நட்டம் தான் கிடைக்கும். என்னதான் கிடைக்கும்? நட்டம் தான் கிடைக்கும். இப்ப பாருங்கவே, இப்ப லாபம் என்ன பண்ணலாம்? பிளஸ் வச்சுக்கோமா. அப்ப 11 பிளஸ் 11. நட்டம்னா மைனஸ் 11. ஓகே, ரெண்டையுமே பெருக்குங்க. டிவைடட் பை 100. ஓகேங்களா? இது வந்து இது ஒரு ஃபார்ம். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகேங்களா? இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி மதிப்பா இருக்கனால என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் நமக்கு தேவையில்லை, எக்ஸ் ஒய் பை 100 தான். அப்ப ஃபர்ஸ்ட் பிளஸ் 11, அடுத்து மைனஸ் 11, ரெண்டையும் பெருக்கிறேன், வகுத்தல் 100. அப்ப எவ்வளவு இருக்கும்? இருக்குண்ணா மைனஸ் 121 வகுத்தல் 100. 2 ஜீரோ அடிச்சா 2 முடி பாயிண்ட் அப்ப மைனஸ் 1.21. அப்ப மைனஸ் என்னது? குறைவுன்னு சொல்லலாம், நட்டம்னு சொல்லலாம். அப்ப என்ன? 1.21 எனக்கு நட்டம். அப்போ 1.21 நட்டம் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. 1.2 வந்து நட்டம். இந்த மாதிரி ஒரே சதவீதம் கொடுத்தாலும் கண்டிப்பா என்னதான் கிடைக்கும்? நஷ்டம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. a பிளஸ் பி கியூப், சாரி இங்க கியூப் வரும். a பிளஸ் பி கியூப், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மற்றும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்ப a பிளஸ் பி ஹோல் கியூப் இது எப்படி எழுதலாம்? a பிளஸ் பி, a பிளஸ் பி, a பிளஸ் பி. எஸ், வேற மாதிரி எழுதணும்னா நம்ம கட்சி சீப் தான் கண்டுபிடிப்போம். கட்சி சீப் என்ன பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இங்க என்ன பண்ணலாம்?
a plus b a plus b. ஓகேங்களா? அடுத்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்ப என்ன பண்ணுவோம்? a plus b a minus b. ஓகேவா? ஆக்சுவலா இது ரெண்டையும் கூட என்ன பண்ண தெரியல, விரிவா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால போய் a plus b a minus b. ஓகேவா? இதுல எது எனக்கு மூணுலயுமே பொதுவா இருக்கு? a plus b தான் எனக்கு மூணுலயுமே பொதுவா இருக்கு. a plus b a plus b a plus b. அப்ப எது அடுக்கு சிறியதோ அது எனக்கு HCF. அப்ப எனக்கு எது அடுக்கு சிறியது? a plus b தான் அடுக்கு சிறியது. அப்ப ஆன்சர் வந்து a plus b. வேற ஏதாவது காமனா வந்திருக்கா? எனக்கு HCF எப்படி கண்டுபிடிப்போம்னா பொதுவானதா இருக்கணும், அதுல அடுக்கு சிறியதா இருக்கணும். அப்ப a plus b பொதுவானது அனைத்திலுமே இருந்துச்சு, அதுல சிறியது a plus b மட்டும்தான். ஆன்சர் a plus b. இதே HCF கேட்டாங்கன்னா a plus b ல எது பெருசுன்னு பார்க்கணும், அனைத்துமே எடுக்கணும், அதுல பெருசு தான் பார்க்கணும். அப்ப a plus b ஹோல் கியூப், அடுத்து a minus b அது மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி ஒரு குறிப்பிட்ட வேலையில் 80% வேலையை 20 நாள்ல முடிக்கிறார். அப்ப 80% வேலை என்ன பண்ணலாம்? 80/100. இதை அடிச்ச எவ்வளவு வரும்? 4/5. அப்ப இந்த 4/5 வேலையை தான் பி என்ன பண்றாரு? 20 நாள்ல முடிக்கிறார். அப்ப என்ன கான்செப்ட்? 4 பங்கு தான் 20 நாள்ல முடிக்கிறான். 4 பங்கு 20 நாள் முடிச்சானா 5 பங்கு எத்தனை நாள் முடிப்பான்? 25 நாள்ல முடிப்பான். அப்ப கான்செப்ட் அது பி வந்து ஒரு வேலையை முழுவதும் முடிக்க 25 நாள் ஆகும். ஏன்னா 80% முடிக்க 20 நாள்னா முழுவதும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 25 நாள் ஆகும். இப்ப அதே மாதிரி என்ன சொன்னாங்க? பிறகு கியூவின் உதவியுடன் அவர் அதை மேலும் 3 நாள்ல முடிக்கிறார். அதாவது ரிமைனிங் வேலையை. இப்ப மீதி வேலை அன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? 5ல 4 பங்கு முடிச்சாச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 5ல 1 பங்கு வேலை தான் இருக்கும். இந்த வேலை என்ன பண்றாரு? பிவும் கியூவும் சேர்ந்து பாக்குறாங்க. இந்த பிவும் கியூவும் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்க? 3 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? மீதி வேலையை கியூவோட உதவியோட 3 நாள்ல முடிச்சு. அப்ப என்ன கான்செப்ட்? 1 பங்கு தான் 3. அப்ப 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 15. ஓகேங்களா? அப்ப பி பிளஸ் கியூ, அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. இப்ப பி வந்து 25, பி பிளஸ் கியூ எவ்வளோ? 15. இப்ப கியூ மட்டும் எத்தனை நாள் முடிப்பாரு? எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பரும் பாருங்க, இது 25 இது 15. அப்ப 25 × 15 வகுத்தல் கியூ மட்டும் கேட்டா 2 நம்பருக்கு வித்தியாசம் எவ்வளோ? 10. இப்ப அடிச்ச எவ்வளோ வரும்? இங்க 2, இங்க எவ்வளோ வரும்? 5. அப்ப 5 பாஞ்சா 75, 75ல பாதி எவ்வளோ? 37. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கணேஷ் 3 வருடத்திற்கு பிறகு திரும்ப கட்ட வேண்டிய கடன் ரூபாய் 14,000 வருடத்திற்கு 10% கூட்டு வட்டியில் அடிக்கிறான். 3 வருடம் முடிவில் அவன் எவ்வளவு மொத்த தொகை செலுத்த வேண்டும்? இதுதான் கொஸ்டின். இப்ப என்ன பண்ண போறேன்னா, அவன் ஆரம்பத்தில் எவ்வளவு கடன் வாங்குறான்? 14,000 வாங்குறான். எத்தனை சதவீத வட்டி? 10%. எத்தனை முறை? 3 வருடம் முடிவில் தான் எவ்வளவு கேட்டான். இப்ப அசல் வந்து எவ்வளவு? 14,000 ரூபாய். இப்ப 10% எவ்வளவு வரும்? 1,400 ரூபாய். கூட்டினா 0 0 4 5 1. இது முதல் ஆண்டு முடிவு எவ்வளவு ஆயிடுச்சு? 17,400 ரூபாய் மாறிடுச்சு. இப்ப திரும்ப 10% வரும்? 1,540 ரூபாய். கூட்டினா 0 4 9 6 1. இது 2 ஆண்டு முடிவில். திரும்ப 10% 1,694. கூட்டினா 4 13, இங்க ஒரு 1 போட்டா 16, இங்க ஒரு 1 போட்டா 8 1. இது 3 ஆண்டு முடிவில். ஆன்சர் வருது 18,634 மாறும்பா. அப்ப 3 ஆண்டு முடிவில் 14,000 ரூபாய் ஆனது 10% வட்டியில் எனக்கு எவ்வளவு மாறும்? 18,634 ரூபாய் எனக்கு மாறும். நெக்ஸ்ட் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க. ஓகேவா? √7 + √5 × 7 - 3 √5. ஓகேவா? இது மைனஸ் கிடையாது, வெறும் 3√5 3√5. ஓகேங்களா? இப்ப a plus b a minus b. அப்ப a plus b a minus b ஃபார்முலா என்னது? இப்பதான் பார்த்தோம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப √a ஓட மதிப்பு என்னது? 7. அப்ப 7 ஸ்கொயர் மைனஸ் b ஓட மதிப்பு என்னது? 3√5. இதை ஸ்கொயர் பண்ணு. அப்ப எவ்வளவு வரும்? 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9, √5 ஸ்கொயர் பண்ணா 5. அப்ப √49 மைனஸ் 9 45. அப்ப 49 45 போச்சுன்னா 4. இப்ப 4 வெளியே எடுத்து எவ்வளவு வரும்? 2. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, sin 30 டிகிரி 17 டேஷ் டிவைடட் பை காஸ் 59 டிகிரி 49 டேஷ். இதுக்கான மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1. இதுக்கான சைன் காஸ். ஓகேவா? சைன் காஸ் இதோட கூடுதல் 90 வரணும். ஓகேவா? இதோட கூடுதல் எவ்வளவு வரும்? 30 59 89. இந்த டேஷ்னா 60 வந்தாலே போதும். ஓகே, 60க்கு 1 டிகிரி.
60 டேஷுக்கு 1 டிகிரி. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 89 இது ஒரு டிகிரி, மொத்தம் 90 டிகிரி. அப்ப 90 டிகிரினா 1. அதே மாதிரி சைன் காஸ் இருக்க மாதிரி கொசிகன் சீக்கன் இதோட கூடுதல் 90 வந்துச்சுன்னா 1, இதோட கூடுதல் 90னா 1, இதோட கூடுதல்னா 1. அதே மாதிரி காட் டேன் இதோட கூடுதல் 90 வந்தாலும் 1. அப்ப கொசிகன் சீக்கனா கூடுதல் 90 வருது, அப்ப இதோட மதிப்பு 1. அப்ப 1 நடுவில் என்ன இருக்கு மைனஸ், அப்போ 1 மைனஸ் 1 எவ்வளவு வரும் 0. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கணிதம் ஒவ்வொரு கொஸ்டின் எப்படிலாம் கேட்கறாங்க, இது வந்து ரயில்வே தேர்வு கேட்கக்கூடிய பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துக்கோம். இதே பேட்டர்ன் தான் வரக்கூடிய தேர்வும் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரயில்வே தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.